பிரச்சனை இருக்குது அந்த ஏரியாவில் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை? அது கவனத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு மனு கொடுத்துருக்காங்க. கடந்த மாதம் கூட இந்த செய்திகள் தொலைக்காட்சி மூலமாகவும் பத்திரிகை மூலமாகவும் இங்கேருந்து நிர்வாகிகள் மூலமாக அறிந்தோம். ரீசர்வே பண்ண சொல்லி அந்த சரிபார்த்து அது அவங்களுக்கு பதிவு செய்வதற்காக ஆட்சேபனை இல்லை என்ற சான்று வழங்க வேண்டும் என்று அரசு சார்பில் துறை அமைச்சர் என்ற முறையில் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன். தொடர்ந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்தில் பேசுகிறதா, முதலமைச்சர் மூலமாக பேசுகிறதா சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே. அது எந்த லெவலில் இருக்குது? சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த வினாக்கள் எழுப்பப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று தேர்தல் ஆணையத்திடம் அந்த ஒப்புதல் பெறுவதற்காக அந்த பரிந்துரை கடிதங்கள் வழங்கப்பட்டு உள்ளது. அது தொடர் நடவடிக்கையில் உள்ளது. தொடர்ந்து முயற்சி செய்து அந்த உரிமையை பெற்றுத் தருவது கடமையாக கருதுகிறோம். கம்போடியா நாட்டில் இந்த தொடர்ந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்க வந்துருக்காங்க. திருச்சியில் கூட 2 போலி ஏஜென்ட் அந்த கைது பண்ணாங்க. இந்த மாதிரி தமிழகம் உள்ள அந்த ஏஜென்ட்டுகள் இருக்கிற நடவடிக்கை இல்லை, பதிவு செய்து சரியான முறையில் ஆட்களை அனுப்புகிற ஏஜென்ட்டுகள் மூலமாக போகிறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. அது நாங்கள் வரவேற்கிறோம். இந்தியா முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் அதை போல் இருக்கிறது. தமிழகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டுகள் உள்ளது. அந்த ஏஜென்ட்டுகள் அல்லாமல் போலி ஏஜென்ட்டுகள் சில பேர் தவறான வழிகாட்டுதலோடு அவர்களை ஆசை வார்த்தை சொல்லி அதிக சம்பளம் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்பதுதான் தொடர்ந்து அரசு சார்பில் அந்த விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக யாரும் எந்த ஏஜென்ட்டோடு போனாலும் எந்த இடத்துக்கு போகிறோம், எந்த நாட்டுக்கு போகிறோம், எந்த கம்பெனிக்கு போகிறோம், எவ்வளோ சம்பளத்துக்கு போகிறோம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுன்னு போங்க. அரசில் ஒரு பதிவு பண்ணிட்டு போங்க. அப்போ தான் அவங்கள தொடர்பு கொள்வதற்கு சரியாக இருக்கும் என்பது தான் தொடர்ந்து அரசு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக அதை வலியுறுத்தி வருகிறோம். இப்போ கம்போடியாவில் தொடர்ந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்காங்க. அவங்க மீட்கிறது என்ன பண்ண நடவடிக்கை? இல்லை, அதாவது டூரிசம் விசாவில் நிறைய பேர் போயிருக்கிறதா தான் எங்களுக்கு செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் தான் இப்போ தாய்லாந்திலிருந்து மியான்மரிலிருந்து 13 பேர் மீட்கப்பட்டு உள்ள நிலை. மீண்டும் இப்போது 5 பேர் தாய்லாந்துக்கு இருக்கிறார்கள் என்பது. மொத்தம் 47 பேரில் 27 பேர் இது வரைக்கும் சரியான முகவர்கள் கொடுத்து அவங்க பாஸ்போர்ட்டெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசு சார்பில் அவர்களை அழைத்து வருகின்ற ஒரு முயற்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியான முறையில் ஆவணங்கள் ஒப்படைக்காத காரணத்தினால் அவர்களை சரியான தொடர்பு கொண்டு அவர்களை மீட்கின்ற பணி தாமதமாக ஏற்படுகிறது. நாட்டில் ஒப்பிடும்போது இப்போ அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருது. ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்க பையனெல்லாம் அந்த ஸ்கூல் அரசு பள்ளிகளையும் சேர்க்கணுங்கிற கட்டாயம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நீதியரசர். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதியரசர் அவருடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இல்லை அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் உரிமை உள்ளது. தன்னுடைய மகனை எந்த அளவிற்கு கல்வி கற்க வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு தகப்பனாருடைய கடமை. அதனால்தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதலமைச்சர் என்பதை கடந்து நான் தந்தையாக சொல்லுகிறேன். பெண்கள் படித்தால்தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம். அதனால்தான் உயர்கல்வி பெற வேண்டும். பெண்களுக்கு படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கிறேன் என்று அவர் சொன்னது மட்டுமல்ல, ஒரு தகப்பனாக இருந்து வேண்டுகோள் வைக்கிறேன். அனைவரும் வாருங்கள், உயர்கல்வியை நீங்கள் பெற்று அதை நீங்கள் உயருங்கள் என்று வாழ்த்தியிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இளைஞரணி சார்பாக, மாணவரணி சார்பாக, பொதுமக்கள் சார்பாக அந்த எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இது தமிழகத்தில் இந்தி திணிப்பை தொடர்ந்து எதிர்ப்பது தமிழகத்தினுடைய வரலாற்றில் அங்கம் பெற்றது. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழ் மொழியை காப்பதற்காக களத்தில் நிற்பதற்கு அனைவரும் தயார் என்ற நிலையை கடந்த காலமானாலும் இந்த காலமானாலும் எதிர்காலமானாலும் தமிழ் மொழியை காக்க அனைவரும் ஒன்று திரண்டு நிற்பார்கள் என்பதுதான் உறுதி. இந்த காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்பு தேவையா சார்? இல்லை, இந்தி திணிக்க வேண்டாம் என்று தான் சொல்லுகிறோம். நீங்கள் எல்லாம் சகோதரர்லாம் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ ஒரு உணவு விடுதிக்கு போகிறீங்க. உணவு விடுதியில் இருக்கிறவர் சொல்கிறாரு, நீண்ட பட்டியல் சொல்கிறாரு, எங்கள் ஹோட்டலில் இதெல்லாம் இருக்குதுன்னு. உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தான் ஆர்டர் கொடுத்து உணவு நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க. இல்லை நான் சொன்ன பட்டியலெல்லாம் ஏன் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க, எங்களுடைய விருப்பம் அப்படின்னு.
தமிழ்மொழி எங்களுடைய விருப்பம், தாய்மொழி எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் மீது நீங்கள் திணிக்கக்கூடாது என்பது தான் சொல்லுவோம். அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தான் இந்த இந்திய நாட்டினுடைய பெருமை. ஒற்றுமையாக இருப்பவர்களில் நீங்கள் வேற்றுமைப்படுத்துவது கூடாது என்பது தான் எங்களுடைய அடித்தளமாக பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெரியார்களும் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் இன்றைக்கு மக்கள் முதல்வராக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடலுடைய கொள்கை, லட்சியம், கோட்பாடு, அந்த நீண்ட பயணம் என்பது உறுதியாக உள்ளது. வக்பு சொத்து மீட்பதில் வக்பு வாரியத்துக்கும் அமைச்சரவைக்கும் சில முரண்பாடுகள் நிலவுதுங்கிறாங்க. இது புதுசாக நீங்கள் புதுசாக சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். இல்லை, 2 நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வக்பு வாரியத்தினுடைய அதிகாரிகளை அழைத்து அமைச்சர் என்ற முறையில் ஆய்வு செய்து எந்த காலகட்டத்திலும் பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படக்கூடாது, அதே நேரத்தில் பத்திரப்பதிவு என்பது அரசாங்கத்தினுடைய வருவாய் இழப்புகின்ற நிலையும் ஏற்படும், அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அரசு சார்பில் அமைச்சர் என்ற முறையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.